சொன்னாதான் தெரியும். கையில் 1000 கோயில விலைக்கு வரக்கூடிய 2000 படுத்த முக்கண்ட பரம மூர்த்திக்கு முதல் வாய்ப்பிடில் காவல் புரியும் பிள்ளை. அவரு பிள்ளைதானா? எளிய பிள்ளை. அது தவிர அந்த திருவிழா பூஜை திருவிழா யாகம் யாகம் யஜ்ஞம் யஜ்ஞம் வெற்றிகளுக்கு செய்யக்கூடிய எந்த பொருள் வேணாலும் கொடுப்பான். ஆனா நாங்க வந்து தேர் திருவிழா பார்க்க முடியாது. ஏன்னா பகல் எல்லாருக்கும் கூட்டுதா தேர். நாங்க ஆட்டமா நாங்க எங்க வந்து பார்க்க முடியாது. ஆனா வேண்டிய பொருள் துரும்பளது அந்த குடும்பாலவே குற்றம் ஒரு துரும்பளவு குற்றமா இருந்தாலும் குற்றங்கள் இருந்த போது வழக்கு பேசி புத்தம் கம்பெனி கீழே போட்டு அது ஒரு வாரம் கூட கம்பெனி போட்டு அந்த மாதிரி ஆளுங்க அது மட்டுமா வேண்டிய பெருமை படைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம். அந்த பாபா அந்த பாபா பாடு தங்களுக்கு இந்த கடற்கரை கஞ்சி இல்லை ஊருக்கெல்லாம் உதவி மல்லன் பின்பு இல்லன் கொம்பன்
சொல்லக்கூடிய ஆயத்தமானவர்களுக்கு உதவிகளை செய்து நாங்கள் என்ன காலம் கழித்து காலம் கழித்து வருகிறோம். ஏங்க, நான் ஒண்ணு கேட்கணுமா? ஆமா, இப்ப கேட்கணும்னா, கம்ப்யூட்டர் காலம். அவெல்லாம் புல்கை சட்டை போட்டு, புல்பேண்ட் போட்டுப்பாங்க. முன்னாடி தலைவாய் கட்டிங்கன்னா, முன்ன மாயனோடு தங்குது, பின்னாடி மாயனோடு தங்குது. மின்னல் மாநிலத்துக்கு ஒரு பாம்பு பின்னால் வரும். தோல் மேல ஒரு கம்பளி இருக்குது, கொணாகட்டுக்கு கிடைக்குது, கையில கோல் வச்சுங்கிற இந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு யாரு எப்படி வச்சு அப்படின்னு கேக்குறேன். இப்ப அந்த விளக்கம் எல்லாம் இப்ப தெரிவிக்கின்ற சற்று நன்றாக செயல்படுத்தி கேட்கும். இப்ப இருக்கிற காலத்துல இதெல்லாம் யாரு பாக்குறாங்க? ஏன் நீங்க மட்டும் அப்படியே இருக்கிறீங்க? அது தோழர்களே, அந்த குருவே தோழ மகள முடிக்கலோ. ஐயா குருவே தோயர முடிக்கேனி. அந்த குருவே தோழ மாறு முடிக்கல் குற்றவன் எனது தந்தை எனது தந்தை யாரோ. ஐயா குருவே முடிக்கலோ எனது தந்தை. அந்த குருவே தோழர்களே முடிக்கலாம் மக்கள் இல்லத்தில் அந்த சிறிய தந்திட்ட சாபத்தால தந்தை தந்தை எனது தந்தை அந்த நேரிலே ஒரு காலத்தில் ஈஸ்வரி மகளா பிறந்தது. பிறந்தவுடன் ஈஸ்வரன் கொடுத்தவுடன் அந்த தச்சகனாகப்பட்டவர் ஒரு நாள் மகளை பார்க்க வந்தார். ஒரு நாள் மகளை பார்க்க வந்தபோது என் தந்தை கைலாயத்தில் காவல் காப்பார். இருந்தபோது என் தந்தை அவர் யார் என்று தெரியாது. என் தந்தைக்கு தெரியாது. முன்பு யாருக்கு தச்சுக்கணுக்கா என் தந்தைக்கு எப்படி என்றால் பரமக்கடவுளுக்கு திருமணம் முடிப்பதற்கு தட்சிணாபுரி சென்றான். யாரு? பரமக்கடவுள். தட்சிண வீட்டில திருமணம் முடிப்பதற்கு சென்றார். அப்படி சென்ற போது பரமக்கடவுளானவர் நாளை எனக்கு திருமணம் நடக்க போகிறது, நீ கைலாயத்தில் இருந்து நான் வர வரைக்கும் இந்த அதிகார கோலை கைகோலை பிடித்து அரசாட்சி செய்து ஏற்கனவே இருந்தது நன்றி என்று பெயர். அன்று தினத்தில் நன்றிக்கு நந்தீஸ்வரர் என்று பட்டத்தை கொடுத்தார். பட்டத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்த போது தந்தையானவர் நந்தீஸ்வரன் பரமக்கடவுளுடைய திருமணத்தை பார்க்க முடியவில்லை, நம்மளை இந்தியா விட்டு விட்டு செல்கின்றாரே என்று யோசித்து மறுநாள் என் தந்தையானவர் சாணவானத்தை பிடித்துக்கொண்டு தட்சிணாபுரி சென்றார். அப்படி தட்சிணாபுரி சென்ற போது 4 முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், திருமணம் பரமக்கடவுளுக்கும் உமா பார்வதிக்கும் திருமணம் முடிந்துவிட்டு எல்லாரும் உட்கார்ந்து அமர்ந்தம் அன்னம் உண்டு கொண்டிருந்தார்கள். உணவறிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் என் தந்தையானவர் நேராக உள்ளே நுழைந்தார். அப்படி நுழையும் போது தட்சகன் அந்த சபையில இருந்து அடே மாடே மாடே என்ற எப்படி என்றால் என் தந்தையா மாட்டுருவம் கொண்டவர், உடலா மனித உடலாகவும் முகமா மாட்டுருவமா. ஆமா. அப்படி செல்லும் போது அடே மாடே இங்கே உனக்கு என்ன வேலை, போ வெளியே என்று அவமரியாதை செய்து விட்டார். அப்போது தந்தையானவர் அதே சண்டாள பெயரே நான் யார் என்று தெரியாமல் சொல்லிவிட்டார். ஆண்டவனுக்கு மகளை கொடுத்திருக்கின்றார். ஒரு நாளாவது கைலாயம் வருவார். இந்த பகையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று மனதில் எண்ணி பரமக்கடவுளுக்கு முன்னதாகவே என் தந்தையானவர் கைலாயம் வந்து விட்டார். இந்த செய்தி வந்து கடவுளுக்கு தெரியாது, வந்து விட்டார். அப்படி வந்த போது திருமணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் மறுவிட்டு சீர்வரிசை பெற்றுக் கொண்டு பரமக்கடவுளால்
மகளை போய் பார்க்க வேண்டும் அப்படி என்று ஒரே மன ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு தட்சிணாபுரியை விட்டு கைலாயம் வந்தார். அப்ப கைலாயம் வந்த போது தேவர் மூவர் யாவற்றமானவர்களும் அருமகருடைய பணம் வாங்குவதற்காக அணி அணியாக தேவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார். ஓஹோ கைலாயத்தில் அந்த சமயம் தட்சணன் வந்தவன் நேரா வரவில்லை. கைலாயத்தில் மழை பொய்கார மண்டலத்தில் அமர்ந்து நாம் நேராக செல்லப்படாது. நம்முடைய மரியாதை நாம் நேராக செல்ல மரியாதை ஒரு ஆளை விட்டு அனுப்பினால் அவன் வந்து நேராக மேல தாளத்தோடு அப்படி என்று மனதில் எண்ணி அங்கே அமர்ந்து யாரோ ஒரு வழிபோகன் வந்தான். அந்த வழியாக வந்தான். நீ இந்த ஊரா வெளியூரா அப்படின்னு கேட்டான். நான் இந்த ஊர் தான். அப்படி நீ இந்த ஊரா இருந்தால் இல்லநகர் வாசியா புறநகர் வாசியா தெளிவா சொல்றேன். இன்னகர் வாசிதான் என்று தெரிவித்தார். அப்படி இன்னகர் வாசியா இருந்தால் பரம கடவுளிடத்தில் சென்று ஒரு வார்த்தை தட்சிணாபுரியிலிருந்து மாமனார் வந்து ஒழிகர மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றார். உங்களை மேலதாளத்தோடு கொட்டி மேலதாளத்துடன் எதிர் வந்து அழைத்து சொன்னார் என்று தெரிவித்தார். அந்த வழிபோக சென்று பரம கடவுளை கண்டு மாமனாராகப்பட்டவர் ஒழிகர மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களை மேலதாளத்தோடு அழைத்து கட்டளையிட்டார் அப்படி என்று தெரிவித்தார். பரம கடவுளானவர் ஊரை தேடி வந்தவர் தட்சிணாபுரியிலிருந்து கைலாயம் வந்துவிட்டார். ஊரை தேடி வந்தவர் வீட்டு தேடி வருவார். உன் வேலையை சொல்லிவிட்டார். தட்சகனாகப்பட்டவன் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தால் பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டது. வரவில்லை யாரும். அப்போது பார்த்தான் தட்சகன். ஆடா இவ்வளவு நேரமா இருந்தும் ஆளு மூலியமா சொல்லி அனுப்பியும் இந்த ஆண்டி பையன் வரவில்லையா? அவருடைய ஜாதி புத்தியை காட்டி அதனால நம் மகள் என்ன செய்யும்? நாம் சென்று நேராக மகளையாவது பார்க்கலாம் அப்படி என்று கைலாயத்துக்கு தேடி வந்தார். அப்படி வந்தபோது தேவர் மூவர் யாவற்றமானவர்கள் அணியடியாக இருக்கிறார். கைலாயத்தில் அந்த சமயம் பரம கடவுளானவர் என் தந்தையை நன்றி அழைத்து, அப்பா எனக்கோ வேர்வை அதிகமாக இருக்கிறது, ஒண்ணு முடியவில்லை, இந்த சபையை விலக்கி ஒவ்வொருவராக அனுப்பினால் அவரவருக்கு வேண்டிய வரத்தை அப்படி என்று கட்டளை. அந்த சமயம் நந்தி தேவராகப்பட்டவர் சபையை விளக்கினார். அப்ப விளக்கும் போது அந்த சபையிலே தட்சணன் இருக்கிறார். இதை தந்தையானவர் பார்த்தார். அறிந்து பார்த்து விட்டார். முன்னொரு காலத்தில் அவமரியாதை செய்துவிட்டார். அந்த தட்சகன் அந்த பகையை இந்த தினத்தில் இந்த சபையிலே இந்த ஜனத்திலே நாம் அவமரியாதை செய்ய வேண்டும் அப்படி என்று மனதில் எண்ணி ஜாடையாக ஜனங்களை ஒதுக்குவதே போல ஒதுக்கி ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டார். யாரு? தந்தையானவர் தட்சகனை அடித்து விட்டார். அந்த அடிப்பட்ட தட்சகன் மீசை முறுக்கி நரநர என்று பல்லை கடித்து கோபம் பிரவேசித்து அடே மாடு நான் யார் என்று அறியாமல் படிக்கிறேன். பரம கடவுளுடைய மாமனார் என்னையாடி அடித்து விட்டார். உன்னை நான் லேசாக விட மாட்டேன். ஆண்டியை நான் லேசாக விட மாட்டேன். அப்படியே கோபம் பிரவேசித்து மீண்டும் திரும்பி தட்சிணாபுரி வந்து விட்டார். சாபத்தை கொடுத்து விட்டார். அடே சண்டாள பையனை மகளை பார்க்க வந்து எப்படி நான் அவமரியாதை பட்டனோ அதை போல மக்களால அவமானப்பட கிடவுது அப்படி என்று சாபத்தை கொடுத்து விட்டார். தந்தையாகப்பட்டவர் தந்தையாகி நந்தி தேவருக்கு அப்படி சாபத்தை பெற்றுக் கொண்ட தந்தையானவர் பணம் வாடி 96 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள். என் தந்தையும் நானும் என் மனைவி சேர்ந்தால் சரியாக எங்க குடும்பத்தில் 100 பேர். அப்படி இருக்கும்போது என் தந்தைக்கு மனம் சந்தேகமாகத்தானே இந்த 96 பெண் பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது? பிள்ளைகளால் அவமானப்பட கடவுள் சாபத்தை பிள்ளைகளுக்கு என்ன பழி வந்து அப்படி என்று யோசித்து பார்த்தார். அந்த சமயம் மகாவிஷ்ணுடைய மகன் மருதமுனியினுடைய மகன் பருவதராஜனுடைய மகன் மைனாகனுக்கும் செம்பகவல்லிக்கும் 96 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கின்றது.
எனக்கும் தொண்ணூத்தாறு. என் தந்தைக்கும் 96 பெண் பிள்ளைகள். இது தேவர் மூவர் யாவற்றமானவர்கள் யோசித்து பார்த்தார்கள். மைனாகனோ இந்த 96 ஆண் பிள்ளைகளுக்கும் எங்கே சென்று பெண் பார்ப்பது, எப்படி திருமணம் முடிப்பது அப்படி என்று அவர் யோசித்தார். என் தந்தையோ இதற்கு மாப்பிள்ளை எங்கே பார்ப்பது அப்படி என்று இவர் யோசித்தார். அப்ப தேவர்கள் எல்லாம் கூடி அப்பா மைனாக நீ எங்கும் செல்ல வேண்டாம், நந்தி தேவரிடத்தில் 96 பெண் பிள்ளைகள் சென்றால் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் அப்படி என்று வந்தார்கள். என் தந்தையை கேட்டார்கள், அப்பா நந்தி தேவரே உன் மகளை கூட என் மகனுக்கு என்று கேட்டார்கள். அப்போ என் தந்தையானவர் யோசித்து பார்த்தார். 96 ஆண் பிள்ளைகளும் ஒரு தாய் இருக்கின்றார்கள், 96 பெண் பிள்ளைகளும் ஒரு தாய் இருக்கின்றார்கள். திருமணம் முடித்து விடலாம் அப்படி என்று என் தந்தையானவர் நந்தி தேவர் ஒப்புக்கொண்டார். எப்படி முன்பின் பிறந்தார்களோ அப்படியே 96 பெண் பிள்ளைகளையும் திருமணம் முடித்து வரிசையாக திருமணம் செய்து விட்டார். அப்படி முடித்த பிறகு என் தந்தைக்கு கொஞ்சம் பாரம் அப்ப பாரம் நீங்களா என் தந்தையானவர் என்ன யோசித்தார், பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து ஆண் பிள்ளைகளை பரவாயில்லை அப்படி என்று யோசித்து எனது அண்ணாவாகிய மூத்த பிள்ளை அழைத்தார். அப்பா உனக்கு 5 வயது ஆகிவிட்டது, கல்வி சாலைக்கு சென்று கல்விகளை எல்லாம் கற்று எனக்கு பிறகு இந்த கைலாயத்தில் அப்படி என்று அழைத்தார். என் அண்ணன் என்ன செய்த மூத்த பிள்ளை, சரி நான் சென்று வருகிறேன் தந்தையே அப்படி என்று சொல்லிவிட்டு பொன்னால அலங்கரிக்கப்பட்ட தாழ்வடத்தை களவாடி சென்று விட்டார். அண்ணன் சென்ற பிறகு என் தந்தையானவர் சாணமானத்தை முடித்துக் கொண்டு கைலாயம் போக வேண்டும், காலை தாமதம் ஆகிவிட்டது அப்படி என்று அவரு வந்து தாழ்வடம் எங்கே என்று கேட்டார். தாழ்வடம் போய்விட்டது. என் தேவையா என் தந்தையானவர் தன்னுடைய மனைவி அழைத்து, அம்மா இங்க தாழ்வனம் வச்சிருந்து சாணவானம் முடித்துக் கொண்டிருந்தேன், தாழ்வனம் இல்லை எங்க நீ ஏதாவது நான் பார்க்கவில்லை, உன் மூத்த பிள்ளை தான் இங்க இருந்தார் அப்படி என்று அந்த அம்மா சொன்னாங்க. அதன் பிறகு என் தந்தையானவர் யோசித்து தேடி பார்த்தாங்க. அப்போ என் கோபம் யோசித்து அதே சண்டால பையில குளத்தை கருத்த கோடாளி காம்ப தாழ்வனத்தை கலைவாடி சென்றபடியால் கன்னடர் குலத்திலே பிறந்து கோவில் எங்கும் பூஜா துணாக இருக்க கடவுள். ஒரு நாளைக்கு நானா காசியும் அப்படி அரிசியும் காலங்கடிக்கோட புறா சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு அவர் போயிட்டாரு. அதன் பிறகு சரி இவன் போனா போகட்டும், சின்னவனையாவது கூப்பிட்டு ஒரு புத்திமதிகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைய பிள்ளை என்னை அழைத்தார். நான் வந்தேன். என்ன தந்தைய என்னை எதற்காக அழைத்தேன்? அப்பா உனக்கு 5 வயது ஆகிவிட்டது, கல்வி சாலைக்கு சேர்த்து எனக்கு பிறகு இந்த கல்வி சாலைக்கு போகலாம். நான் என்ன செய்தேன், சின்ன விளையாட்டு தான இளம் பிள்ளைகளிலே குட்டிச்சோத்தாரை ஆட்டுவது, ஒரு பொம்மை செய்வது இப்படி என்னுடைய தொழில் பழக்கம். நான் என்ன செய்தேன், ஒரு குட்டிச்சோத்தாரை கொண்டு வந்து என் தந்தை முன்னே அப்போது என் தந்தையானவருக்கு கோபம் பிரவேசித்து சண்டால பயிர் அந்த பெரிய பிள்ளையை கூப்பிட்டோம். அதுதான் அப்படி பண்ணி இந்த முண்டாட்ட வார்த்தை 3 அப்படி பட்டாரு. அப்படி அந்த கோபம் பிரவேசித்து அடே ஐயா குட்டிச்சோத்தாரை கொண்டு வந்து நீ குறும்புத்தானம் செய்தபடியா நீ என்ன குறும்பர் குலத்தில் அவதரித்து கோலம் கஞ்சிவாக திரிந்து பாலும் பழம் என்ற போதிலும் மகளிர் வீடு தங்காமல் ஜெகமெல்லாம் சுத்த கிடவது அப்படி என்று எனக்கு சாபத்தை என்ன செய்தேன், அழுது என் தந்தையிடத்தில் மன்றாடி கேட்டபடினார். தந்தையே சிறு பிள்ளை பெற்றவர்கள் நீங்களே தாய் தோப்பனே தந்தையானவரோ யோசித்து பார்த்து அவருக்கும் சற்று கோபம் தணிந்து பிள்ளைகள் 2க்கும் சாபத்தை கொடுத்து எப்படி படிப்பார்களோ அப்படி என்று யோசித்து பார்த்து அதன் பிறகு ஒரு வரத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்றால், அப்பா நீ மன்றாடி என்ன கெஞ்சி கேட்டபடியால் ஒரு காலத்தில் வீரபுத்திர சாமியானவர் உங்களை தேடி வருவார், அவரிடத்தில் உனக்கு தேவையான வரங்களை பெற்றுக் கொள்வாய் அப்படி என்று ஒரு வரத்தை. நான் என்ன செய்தேன், உன்னமே எனக்கு சாபம் தந்திருக்கின்றன, பிறகு வரம் தந்திருக்கின்றன, இந்த 2 எது பலிக்கும் எது பலிக்காது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படி என்று கேட்டேன். தந்தையானவர் என்ன செய்தார், சாபம்
வரமும் உன்னை விட்டு போகாது. போகாது. வரமும் உன்னை விட்டு வரமும் உன்னை விட்டு போகாது. ஒரு காலத்தில் கலியுகத்தில் வீரபத்ர சாமியானவர் உன்னை தேடி வருவார். அவரிடத்தில் உனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். இதுவரைக்கும் ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து வருவார். வீரவல்லாபுரி சென்று வா. அப்படி என்று முந்தையவர் கட்டளையிட்டார். அன்று முதல் இன்று வரைக்கும் ஆடுகளை மேய்த்து உன்னை ஆடுகளை மேய்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வீரபத்ர சாமி கடவுள் எப்படி இருப்பாரோ ஆடு மேட்ச் ஓட மாட்டாங்க. சமயத்துல ஏறிச்சு இப்போ நானும் வந்து அப்பதான் இவனோட ஆட்டம் எடுத்து அழகாக நானும் ஆட்டு காலத்துல தான் போயிட்டு போல இப்ப இல்ல அப்போ அப்ப அன்று முதல் இன்று வரைக்கும் ஆடுகளை சரி நாட்டு ஓட்டு போவோம். கொஞ்சம் பிள்ளைக்குது அந்த பக்கம் ஓட்டு மேல வாங்க அதுதான் உள்ள கொண்டு கவுண்டுகள தலைவரே ஆடு காடா ஆடு மேய்க்கும் ஆடு தருவேன் உடக்கூட தெரியாத மாற்றம் கவலை அதாவது கவுண்டர்கள தலைவரே எனக்கு ஒரு ஆடு வேண்டும். நானும் காசு தருகிறேன். எனக்கு ஒரு ஆடு தருவாய் கவுண்டர்கள பணம் வச்சுக்கிறோம். எங்க ஆடு குடும்பம் அங்க தேடி பணம் அதிகமா இருக்குது கவுண்டர்கள தலைவரே நீங்களோ நான் காசு தருகிறேன். நான் இனிமேல் போவது கிடையாது. எனக்கு ஆடு குட்டி வேண்டும். நான் காசு தருகிறேன். நீங்கள் ஆடு தருகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் நான் தருகிறேன்.
கேட்டது கள்ளக்கண்ணு மாதிரி ஆனா குடிக்க தரல. உன் அம்மா நான் அல்லது ஆரம்பிக்காதானே அது கொண்டு வந்து சொல்லுங்க. கேட்டாதா நீ ஆனால் கவுண்டுகள தலைவரே, ஐயோ கேட்டதை தருவதை தெரிவிக்கின்றாய். உன் வீட்டில் இருந்தபடி ஆட்ட கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்க கூடாது. ஆட்டுக்காக அதோ கவுண்டுகள தலைவரே, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதோ கவுண்டுகள தலைவரே, அடைத்திடாதா முகம் இருக்கே தலைவரே, பிரம்மதேவன் இருக்கின்றார். அவரவர் வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும். நான் படைக்கல் ஆகாத கவுண்டர்கள தலைவரே, எனக்கோ ஒரு ஆடு குட்டி வேண்டும். நான் காசு தருகிறேன், நீங்கள் ஆடு குட்டி படிப்பதற்கு நான் குறுக்க படைக்க முடியாது. அடிகளத்தில் ஒருவன் செத்து கிடக்கின்றான். அவனை உயிர் எழுப்ப வேண்டும். அதற்காக உன்னை தேடி வந்தேன். கொடுக்க வேண்டிய அதனால தான் வந்தேன். நீ செத்தோட நீ சொல்லுங்கள் கவுண்டுகள தலைவரே. தெரிவிக்கின்றான். எனக்கு ஒண்ணு நம்பிக்கை எப்படின்னா கலியுகத்துல வந்து செத்தவங்களை எழுப்புவதை நீ என்ன சொல்ற? செத்தவங்களை நான் எழுப்புறேன்னு சொல்றேன். அப்படி நீ செத்தவங்களை எழுப்புற அப்படியே இரு கொஞ்ச நேரம். கொஞ்ச காலத்துல அம்மா தலைவரே, நீங்களும் மகா கெட்டியக்காரன். என்னோட அது அப்புறம் சொல்லக்கூடாது. சொல்றத சொல்லுவே கேட்டாரு. இது ஆதி அந்தமாக தெரிவிக்கின்றேன். செவி கொடுத்து கேளுங்கள். சத்தம் தனக்கு தானே, சத்தம் தனக்கு தானே,
வல்லமை ஞானத்தை கண்டு தன்னைக்கு மதி அது கொண்டு ஏகத்தைய செடி அடித்து மாயா பார்வதியோ என் தாயா பார்வதியோ தந்தைக்கு மதி ஆனால் கவுண்டகுல தலைவரே, நீங்களோ மகா கட்டியக்காரன். ஆதிலிருந்து அந்தமாய் தெரிவித்து விட்டேன். எப்படியாவது எனக்கு ஒரு ஆட்டு கிடாவை தந்திருங்கள் கவுண்டகுல தலைவரே. ஆனால் கேளுங்க, எப்படி என்றால் என்னுடைய வரலாறை ஆதி மூலமாக நான் சொல்லி வந்து விட்டேன். இன்னும் என்ன உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு ஒரு ஆட்டு கிடாவை தந்தெடுப்போம். அருந்தூராவடிவே போற்றி
இந்த பையமெல்லாம் உன் பெருமை அறியாத ஐயாடையாளோ செய்விடை என் வாயில் வந்தபடி செய்த சாமி கடவுளே அழுது கவுண்டவ தலைவரே அட டக்கனோ செத்து கிடக்கின்ற நாட்டு தலைவத்தில் பின் பக்குவமா அவரவர் பாதத்தில் பாங்குட நாட்டி வைத்து ஆட்டிகள தலைய வச்சு அங்க பக்குவமாய் அவரவர் பதவிக்கு பாங்குட நாட்டி வந்து அக்கறையாய் கவுண்டவ தலைவரே அக்கறையா நீ கேட்டு வரங்கள் எல்லாம் ஈவேன் நிற்கவும் நேரம் இல்லை நீ தான் நிற்க வேண்டும் உலகத்தில் யார் என்ன பலன் உலகத்தில் யார் என்ன பலன் அப்பனே உன்னை போல ஒப்புறம் தலைவரே செத்து கிடக்கின்றான் ஒரு ஆட்டு தலைவை கடவுளே என் தந்தையோடு பைராகக்காரன் தட்சகன் அவனோடு போர் செய்து தட்சகனை மடித்து விட்டு தட்சகனோ ரணகலத்தில் கிடைக்கின்றான் அன்னவனை செத்தவனை நான் எழுப்ப வேண்டும் ஆகையால ஒரு ஆட்டுக்கடை தந்தளிப்பினால் அவரை எழுப்பிவிட்டு அதன் பிறகு வந்து உனக்கு என்ன வரம் தேவையோ தருகிறேன். எனக்கு இப்ப நிக்க நேரம் கிடையாது. அர்ஜுனா தேவன்லாம் காத்துக்கிறான். ஐயா முத்தமா உன்னை ஏந்தி சொல்லுங்கள் கவுண்டவ தலைவரே
உன்னை குலதெய்வமாக நினைத்து நினைத்து ஆனால் ஒரு கல்யாணம் செய்யும் நேரத்தில் உன்னை குலதெய்வமாக குலதெய்வமாக நாங்கள் நினைப்போம். தாண்டவம் ஆடி ஒரு தலைமையில் உழைப்போம். அந்த சமயம் அந்த தேங்காய் இல்லாமல் உடைந்தால் சொல்லலாம். அல்லது ஊக்காடுகள் தலைவரே, வாக்குனக்கு தந்து விட்டேன், மறக்க மாட்டேன். வையகத்தில் கேட்டபடி எல்லாம் வரங்கள் இவே. காக்கிறேன், தலை மீது கட்டி வைத்து கருணை செய்வேன். ஆனால் கடுகு தலைவரே, போக்குறேன் இனி வந்தாலும் பூதளத்தில் புகழும் வட்டம் சீக்கிரம் ஆட்டுத்தலை செல்லும்படி உத்தரவு செய்து வாய்கிறேன். வாக்கு உனக்கு தந்து விடுகிறேன். நீங்கள் எனக்கு படையில் ஒரு செத்து கிடைக்கின்றன. அவனுக்கு ஆட்டு கடை தந்தெழு. ஆனால் கேள்வி கவுண்டர்களே, நீ கேட்ட பிரகாரம் வரம் கேட்கின்றார், தருகிறேன். எப்படி என்றால் பொய் சொல்லாதவராய் இருக்க வேண்டும், ஆசைப்படாதவராய் இருக்க வேண்டும், நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவராய் இருக்க வேண்டும், தர்ம சிந்தனை உள்ளவராய் இருக்க வேண்டும், சத்தியம் மாறாதவனாய் இருக்க வேண்டும். இத்தனைக்கும் கட்டுப்பட்டு என்னை எக்காலமும் ஏற்றி போற்றி நினைப்பவனுக்கு அந்த சமயம் ஒருவர் மீது ஒருவர் தேங்காயை போய் எரித்தால் அந்த சமயம் என்னுடைய கத்தியை நீட்டி கஷ்டமில்லாமல் தேங்காயை ஆனால் மதம் கொண்டவருக்கு காயத்தை காட்டுவேன். இதே சத்தியம் பெற்றுக்கொள்வோம். தப்பத்து விடுங்கப்பா. ஆமா